ஹாய். தைப்பூசம் பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். 48 நாள் விரதம் இருக்கவங்க கண்டினியூவாக இருந்துகிட்ருப்பாங்க. 21 நாள் மட்டும்தான் இருக்க முடியும்னு நினைக்கிறவங்க வர 21ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தைப்பூசம் வரைக்கும் இருக்கலாம். விரதம் ஸ்டார்ட் பண்ணுறவங்க செவ்வாய்க்கிழமை 21ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்துலேயே ஸ்டார்ட் பண்ணி விரதம் இருக்கிறது ரொம்பவே நல்ல பலனை தரும். அன்றைக்கி கோயிலுக்கு கூட போயிட்டு வந்துட்டு நம்ம இந்த தைப்பூச விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணவங்க பார்த்திங்கன்னா காலையில் மாலையிலன்னு சொல்லிட்டு 2 வேளையுமே நம்ம குளிச்சு தான் விரதம் இருக்கணும். ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் அவங்கவுங்க ஹெல்த்தை பொறுத்து தான். உங்களோட ஹெல்த் நல்லாயிருக்கு, ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 வேளை உணவருந்தி ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்கலாம். இல்லை ஒரு வேளை மட்டும் சாப்பிடாமல் இருந்து கூட இந்த விரதத்தை எடுக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதே மாதிரி தண்ணியும் நிறையா குடிக்கணுங்க. இந்த பதிகமெல்லாம் டெய்லி ஒன்றா கூட படிக்கலாம். இல்லை எல்லாமே ஒரே நாளில் படித்து கூட 21 நாள் இந்த பதிகத்தை வச்சுமே படிக்கலாம். நீங்கள் என்ன நினச்சி வேண்டியிருக்கீங்களோ அது உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கணும் அப்படி சொல்லி நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். பாய்.